இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் அந்தாதூன் அப்படின்னு ஒரு வெற்றிகரமாக ஓடிய படம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஃபியூ லாங்குவேஜஸ்லையும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லாம் பண்ணாங்க. அதை வந்து பல ரூமர்ஸ் சொல்லுவாங்கங்க. பட் நான் பிரசாந்த் கிட்ட பழகின வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தியாகராஜன் சார்கிட்டையும் நான் பழகியிருக்கேன். எனக்கு பார்த்த வரைக்கும் இவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கும் சார். பீப்பிள் இருப்பாங்க. என்னன்னா அது சோஷியல் மீடியா இப்போ வந்ததுக்கப்புறமா வந்து அதோடைய தன்மை வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு. அதோட வீரியமும் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் கண்டென்ட் ஆர் எல்ஸ் அ நெகட்டிவ் கண்டென்ட்னு. இவர் வந்து அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிக்கிற சமயத்தில் தான், அந்த வர சமயத்தில் தான் இவரோட ஃபேமிலியில் ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு. இவரோட படங்கள் குறையும் போது ஒவ்வொரு தந்தையாருக்கும் வந்து தன் மகன் நல்லா வரணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். பட் அவர் கேட்ட கதைகள் வந்து அந்த மாதிரி பிடிக்காமல் இருந்துருக்கு. ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லும்போது கூட நான் எங்கே சார் அவங்க அப்பாவை போய் பார்த்தோம், முடியல, அதுக்கப்புறம் பண்ண முடியல, அதனால தான் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் சிவா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி போயிருக்கு சிவா. சரி சார், நாளைக்கு பிரசாந்தோடைய அந்தகன் படம் ரிலீஸு. உங்களுக்கு பிரசாந்த் வேறு நல்ல பழக்கம் வேறு. படம் எப்படி இருக்குது? நீண்ட நாள் கழித்து திருப்பியும் அந்த கதாநாயகனாக நடிச்சிருக்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்துக்குன்னு அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். நீண்ட நாளாக அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அதை ரிலீஸ் பண்ணாங்க. டேட்ஸ் கிடைக்காமலாம் இருந்துச்சு. இப்போ தான் கிடச்சி சில ஆகஸ்ட் 9, 2024 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நம்மளோட எண்ணம். ஒரு நல்ல நடிகர் அவர், உண்மையிலே பிரசாந்த் வந்து ஒரு நல்ல நடிகர். பட் அவரோட டைம் நல்ல பீக்கில் இருந்தால் அதுக்கப்புறமா வந்து சில ரீசன்கள், என்ன ரீசன்னு தெரியல, அவரோட படங்கள் சிலது தோல்வியை கண்டது. சில படங்கள் அவர் நடிக்க முடியாமலாம் போயிருக்கு. அது பல காரணங்கள்லாம். பட் இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் அந்தாதூன் அப்படின்னு ஒரு வெற்றிகரமாக ஓடிய படம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஃபியூ லாங்குவேஜஸ்லையும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லாம் பண்ணாங்க. படம் நல்லா தான் ஓடிச்சு. அந்த படத்தை தான் இவர் வந்து பண்ணுறதா பண்ணார். முதல்ல வேற ஒரு இயக்குனரை வச்சு கமிட் பண்ணுறது. பட் சில காரணங்களால அவரை ட்ராப் பண்ணிட்டு அவங்க தந்தையார் தியாகராஜன் இருக்கார், மம்முட்டியான அவரே தான் பண்ணார். படம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பல ப்ரெஸ் மீட் வச்சுட்டார் அவர். பத்திரிகையாளர்கள் மூலமாக சந்தித்து பல செய்திகளும் இந்த படத்தை பற்றி நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆட்டுமே செய்திகளாக வந்துருந்துச்சு. அந்த வகையில் அவர் நல்லாவே பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் நாளைக்கு படம் வருது அப்படின்னும் போது ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன் நான். அப்படிங்களா? ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வின்னர் படத்துக்கு அப்புறமேவும் பிரசாந்த் அதிகபட்சமாக நடித்த படங்கள் எல்லாமே பொன்னர் சங்கர் தவிர எல்லா படங்களுமே வெறும் ரீமேக் படங்களாகவே இருக்குது. என்ன காரணம் சார்? இல்லை, ரீமேக் படங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வருது, இருக்கிற ரீமேக் படங்கள் தான் இருக்குது. அது வந்து கதை கிடைக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா ஜெயிக்கிற குதிரை அப்படின்ற நம்பிக்கையில் வந்து இவங்க பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காரணத்தினால கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, பிரசாந்துக்கு ஏன் ஒரு சரியான இயக்குனர் அதுக்கப்புறம், ஏன்னா ஜீன்ஸில் வந்து நடித்தார். யாருன்னா நம்ம சங்கரோட படத்தில் அது அமிர்தராஜ் சோலமன் கம்பெனி அவங்களோட பண்ணார். அவ்வளோ நல்ல படங்கள்லாம் பண்ணவருக்கு சரியான சந்தர்ப்பங்கள் ஏன் கிடைக்கல, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்ற போது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதை வந்து பல ரூமர்ஸ் சொல்லுவாங்கங்க. பட் நான் பிரசாந்த் கிட்ட பழகின வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தியாகராஜன் சார்கிட்டையும் நான் பழகியிருக்கேன். எனக்கு பார்த்த வரைக்கும் இவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கும் சார். அந்த மாதிரி இருக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து சில ஆட்டிடியூட்ஸ் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதுதான் ஒரு ரீசனாக இருந்து இவங்க ஒதுக்கியிருக்கலாம். மற்ற டிரெக்டர்ஸை வேண்டாம் அப்படின்னு சில கதைகள்லாம் அந்த மாதிரி உடன்படாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கொஞ்சம் முன்னே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கொஞ்சம் டைரக்டர்ஸோட கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக, சரி பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்து போய் பண்ணார்னா பல படங்கள் பண்ணலாம். மீண்டும் அவர் வந்து பிரசாந்த் வந்து திருப்பியும் ஒரு கதாநாயகனாக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹீஸ் அ மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுங்க, ஒரு நல்ல பர்ஃபார்மரு எல்லாமே. ஆனால் துரதிருஷ்டம் என்னன்னா அவருக்கு சரியான படங்கள் நீண்ட நாள் கழிச்சாமல் இல்லை. ஒரு பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா சிம்ரனும் ஒரு அந்த பேரில் வந்து பண்ண படங்கள்லாம் வந்து அவ்வளோ நல்லா போயிருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த அந்தாதூன்லையும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் சிம்ரனோட வந்து நடிக்கிறாங்க. ஆனால் சிம்ரன் கதாநாயகியான்னு இதில் கேட்டுறாதீங்க. அது புரியுது சார். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நல்ல சின்ன ஆட்டிடியூட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதனால தான் ஒரு கேரியர் ஸ்பாயில் ஆகிருக்கலாம். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை, நம்ம விமர்சகர்கள் 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குங்க, தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். மக்கள் அப்படின்னும் போது ஒரு படம் கொடுக்கும்போது அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா தூக்கி வச்சு கொண்டாடிட போகிறாங்க. மக்களும் கொண்டாடாமல் விட்டுட்டாங்களே நிறைய படங்களில். அதுதான் சார் எனக்கு என்னென்னா, பிரசாந்துக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகங்க. பிரசாந்துக்கு உண்மையிலே ஃபேன்ஸ் அதிகம். அதாவது எப்பயுமே சார் ஒரு நடிகரோ ஒரு அரசியல்வாதியோ லைம் லைட்டில் இருக்கிற வரைக்கும்
அவங்கள வந்து பற்றி பேசினே இருப்பாங்க. அவங்க லைம் லைட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சில காரணங்கள்னால லைம் லைட்டில் இல்லாமல் இருப்பாங்க. இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா அப்போ அவங்க பேச்சு அப்படியே குறையும். அப்போ பேச்சு குறையும் போது ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. என்னன்னா அது சோஷியல் மீடியா இப்போ வந்ததுக்கப்புறமா வந்து அதோடைய தன்மை வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு, அதோட வீரியமும் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ் கண்டென்ட் ஆர் எல்ஸ் அ நெகட்டிவ் கண்டென்ட்னு. இவர் வந்து அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிக்கிற சமயத்தில் தான், அந்த வர சமயத்தில் தான் இவரோட ஃபேமிலியில் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. இவரோட படங்கள் குறையும் போது அந்த ஃபேமிலி டிஸ்பியூட், அதாவது அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் வந்து இது வந்து அது ரொம்ப அதிகமாக மீடியாவில் வர ஆரம்பிச்சு. இவரோட இமேஜ் வாஸ் டோட்டலி டிஃபேம்டு. புரியுதுங்களா? அப்போ அதனால் சில சமயத்தில் வந்து டிஃபென்ஸ், அதில் உண்மை என்னன்றது நமக்கு தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது. அந்த பெண் தப்பா இல்லைன்னா இவர் மேலே தவறா எதுன்னு தெரியாது நம்ம. ஆனால் அதை வந்து நம்ம வந்து அது வந்து அவங்க ஃபேமிலி மேட்டர் அது முடிஞ்சிடுச்சு. அதை வந்து நிறைய டிஃபேம் ஆனார். அவரை பற்றி அதில் பல விஷயத்தில் வந்து அவரை பற்றி குறையாக தான் சொல்லி எழுதினாங்க வழியே, அதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருந்துச்சு என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அது நம்ம பக்கத்தில் இருந்த மாதிரியே பார்த்த மாதிரியே சொல்லி சொன்னவங்களாம் நிறைய பேர் தான் இனி வரைக்கும் அதே மாதிரி பேசுகிறாங்க. அந்த ஒரு காரணம் கூட அவருடைய படங்களுக்கான இழப்புக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார். இப்போது நாம் பிரசாந்தை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம்ல, பிரசாந்தை எந்த டைரக்டருமே இந்த இடையில ரீமேக் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர், நடிகர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. எந்த இயக்குனருமே நம்ம அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டஃப்பாக சார் பிரசாந்த். ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, கோடம்பாக்கத்தில் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணுறது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஆனால் ஏன் ரீமேக் படங்களாக எடுக்கிறாங்க? ஏன் அவங்கக்கிட்ட கதை சொல்லி எந்த டேரக்டரும் ஓகே சொல்ல முடியாதுன்னு சூழ்நிலை இது இருக்காங்க? இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பட் இது தியாகராஜன் சார் இல்லை அப்படின்னு அப்ஜெக்டிவ் பண்ணியிருக்காரு. ஆனால் வெளியில் சொல்லும்போது என்ன சொன்னால், பிரசாந்த் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியல, பண்ணணுன்னா கதை சொல்லணும், அவங்க அப்பாவை தான் கன்சல்ட் பண்ணணும், அவங்க அப்பாவை வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் பண்ணணும் அப்படின்னு. ஒவ்வொரு தந்தையாருக்கும் வந்து தன் மகன் நல்லா வரணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். பட் அவர் கேட்ட கதைகள் வந்து அந்த மாதிரி பிடிக்காம இருந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லும்போது கூட, நான் எங்கே சார் அவங்க அப்பாவை போய் பார்த்தோம், முடியல, அதுக்கப்புறம் பண்ண முடியல, அதனால தான் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா அவரை பற்றி நான் போய் இப்போ தியாகராஜன் சார்கிட்டே நான் கேட்டேன். நான் ஏன் சார் இந்த மாதிரி, ஏன் பிரசாந்துக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு? இல்லை இல்லைங்க, சரியான கதை அமையலை. இல்லை நீங்கள் தான் ஏதோ வந்து ட்ராப் பண்ணிட்டீங்க, சரியாக வரலன்னா. இல்லை இல்லைங்க, எனக்கு கதை பிடிச்சாதான் நான் சொல்ல முடியும். என் சன்னோட கெரியர் வந்து நான் பார்க்கணுன்னும் போது அவருக்கு நல்ல ஒரு படமாக இருந்தால் தான் அமைக்கணும் அப்படின்றது தான். சும்மா நடிக்கணுமேன்ட்டு 10 படம் இல்லை 20 படம் நடிக்கணும்னா கூட ஒரு ரெகுலராக கால் ஷீட்டை வந்து கேட்டுன்னு தான் வராங்க. அவர் சின்ன சின்ன படமாக கூட பண்ணிட்டு போனோன்னா பண்ணலாம், இல்லை பெரிய படமெல்லாம் பண்ணலாம். பட் ஒரு திருப்தி இல்லாத படத்தை பண்ணிவிட்டு அதில் வந்து என் பையனுடைய புகழ் கெட்டு போகிறதுக்கு ஒரு படம் பண்ணாமல் செலக்டிவாக படம் பண்ணாலும் நல்லாயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் ஒரு தரமான படமாக பண்ணணும்னு தான் பார்க்குறேன். பட் இதுக்கு முன்னால் பண்ண படங்கள்லாம் பெருசாக ஓடலைனாலும் பட் அவரை வந்து ரொம்ப கேவலமான படங்களாக எதுவுமே பண்ணலை. அதனால தான் நான் சில படங்கள் இயக்கியிருக்கேன், மற்ற டிரெக்டர்ஸ் படங்கள் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தான் பண்ணியிருக்காரு. இப்போது நம்ம இந்த பாயிண்டில் இருக்கு இல்லையா, அவங்க அப்பா வந்து இப்படி ஒரு விஷயம் பேசுகிறது. இது ஆக்சுவலாக ஒரு தந்தை வந்து எப்போவுமே ஒரு பையனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இது அவங்களோட தலையாய கடமை. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், கோட் படத்தில் ஒன் ஆஃப் த கேரக்டர், ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருக்கிற ஒருத்தர், அவங்க அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஒரு ஒன் ஆஃப் தி கேரக்டர் அங்கே நடிக்க எப்படி அக்செப்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஏன் இதுக்கு முன்னாடி அவருடைய 50வது படம் தமிழில் கூட கிடையாது, தெலுங்கு செகண்ட் ஹீரோ ஒரு கலெக்டர் கேரக்டர் என்ன பண்ணியிருப்பாரு. அவரை காப்பாற்றுறதுக்கு பிரசாந்த் ஆக்சுவலாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சார், எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக சினிமாக்குள்ளே வந்த 2 பேரில் பிரசாந்த், இன்னொன்று அருண் விஜய். இப்போது இவங்களை எப்படி சார் வந்து அவங்க இல்லை, அந்த தெலுங்கு படம் நீங்கள் சொன்னீங்களா, அந்த தெலுங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா கூட இவருக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. அதில் வந்து இவர் தான் அந்த பெரிய தலைச்ச பயனாட்டம் கேரக்டர் அதில் இருக்கும், இவர் தான் அந்த கலெக்டராக பண்ணியிருப்பார். ஆனால் இவருக்கான இம்பார்ட்டன்ஸ் தோ ஹி வாஸ் நாட் ஹீரோன்ற கேரக்டராக இல்லைனாலும் அதில் அந்த தெலுங்கு ஹீரோ தான் பண்ணி அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கோட்டில் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து சாதாரணமான கேரக்டர் கண்டிப்பாக நடிக்கவே மாட்டாருங்க. என்னோட கெஸ் கரெக்டாக இருந்ததுன்னா, கோட்டில் அந்த தாண்டவம் படத்தில் விக்ரமோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார் ஜெகபதி பாபு ஒரு கேரக்டர் வில்லன், அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டு வித் வில்லன் அந்த மாதிரி தான் ஏதோ குரூஷியல் ரோல் அப்படிங்கிறது மட்டும் என்னால் கெஸ் பண்ண முடியுது என்னோட பார்வையில். இல்லை, நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி இருக்கலாம், கேன் பி, நம்ம அது யோசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் வந்து பிரசாந்த் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் கேரக்டர் பண்ணி, ஒரு ஹைஃபையில் ஒரு சாதாரண ஆள் கேரக்டர் பண்ணி எஸ்டாப்ளிஷிங் கேரக்டர் இருந்தார்னா அதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் இருந்தால் தான் பண்ணியிருப்பார். பிரசாந்த் அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்றுன்னா, பணத்துக்கோசம் போய் நடிக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு கேரக்டர். ஏன்னா பணம் வந்து குவிஞ்சு போய் கிடக்குதுங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ பணம் இருக்குது. அதனால் பணம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஒரு கதாபாத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் வந்து மீண்டும் ஒரு நல்ல கதாநாயகனாக வரணும், அதுக்கான இதுதான். எனக்கு தெரிஞ்சு நல்ல இயக்குனர்கள் இன்னும் போய் அவரை தொடர்பு கொள்ளலையா அப்படின்ட்டு. அது தொடர்பு கொள்ளாத காரணத்துக்கு ஒரு பிம்பம் ஒன்று கட்டிட்டாங்க. என்னென்னா, ஐயோ பிரசாந்தை போய் பார்க்கறது கஷ்டம், பிரசாந்த் அவங்க அப்பா வந்து கதையை அக்செப்ட் பண்ணிப்பாரா இல்லையா, பிரசாந்த் அவங்க அப்பா தான் குறுக்கிடுறாரு இந்த படங்களுக்கு, பிரசாந்த் படங்களுக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டிட்டாங்க. சரிங்களா? அந்த ஒரு ரீசன்னால தான் பிரசாந்துக்கு சரியான கதைகள் போய் அமையலையா அப்படின்றது. இது சம்மந்தமாக நான் தியாகராஜன் சார்கிட்ட கேட்டபோது கூட இல்லைங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் ஐம் ரெடி டு டூ ஃபிலிம்ஸ். சன் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் படங்க. பட் நல்ல கதைகள் வேணும், கதைகள் வராமல், அதுதான் இப்பயும் சொல்ல பாருங்க, கதைகள் வராமல் நான் சும்மா போய் நடிக்கணுமேன்ட்டு அவருக்கும் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கும் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ பொதுவாக அப்பா கஷ்டப்பட்டேன்னா பையனை அழுக்கொட்டாமல் பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. இதுலேயே எனக்கு அடுத்து ஒரு என்னென்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பாலா மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து பிரசாந்தை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னாங்கன்னா பாலா எப்படி வேலை வாங்குவார் அப்படிங்கிறது தெரியும். ஈவன் மணிரத்னம் எப்படி வேலை வாங்குவார் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். திருடாலே அவர் பண்ணும்போது அவ்வளோ வேலை வாங்கியிருக்காரு. இப்போது ஒருவேளை இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களில் நிறைய வேலை வாங்குவாங்களோ அப்படின்றதுக்காக கூட தியாகராஜன் எதுவும் அவாய்ட் பண்ணுறாரா? இல்லைங்க, பொன்னர் சங்கர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார் தெரியும் இல்லைங்க. ஆனால் அது அவங்க அப்பாவோட டைரக்ஷன். அது டைரக்ஷனுங்க. பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கே செல்வமணியும் இந்த செம்பருத்தி அந்த படத்தில் வேலை பிரித்து மெஞ்சி வாங்கியிருப்பாருங்க. அதையும் பிரசாந்த் வந்து ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் சார். ப்ரொவைடட் அவருக்கான அந்த ஸ்பேஸு கொடுத்தணும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் டைரக்டர்னு சொல்லிட்டு தலை மேலே கொட்டுறது அடிக்கிற மாதிரினா அதுக்கெல்லாம் ஒத்து போகிற ஆள் பிரசாந்த் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வாழ்ந்துட்டாரு. ஒன்று வந்து தன்மானம் இருக்கணும்னு ரொம்ப குனிஞ்சு போய் பணிஞ்சு அப்படின்லாம் கிடையாது. என் வேலையை நான் கரெக்டாக செய்வேன், எனக்கான மரியாதை கொடு, நான் உனக்கான மரியாதை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக தான் நான் பிரசாந்தை பார்க்குறேன். ஐயோ நான் நடிக்கணுமே, நீ என்ன ஒன்றாலும் என்னை திட்ட அசிங்கமாக, என்னுடைய சில டிரெக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்யூசிவாக திட்டுவாங்க. அது நிறைய நம்ம பேட்டிகள்லாம் பார்த்துருக்கோம், அடிச்சிருக்காங்க அப்படின்லாம். அந்த மாதிரி இது வந்து பிரசாந்த்கிட்ட எடுப்படாது. புரியுதுங்களா? திருப்பி அடிக்கக்கூடிய ஆள் பிரசாந்த். ஏன்னா வந்து ஹீஸ் அ மார்ஷல் ஆர்டிஸ்ட்டு. அவருக்குன்ற ஒரு மரியாதைக்கு பார்ப்பார். மரியாதை சரியாகலாம் பட்டு திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு ஆள். அதனாலே கொஞ்சம் யோசிக்கலாம் சிலர் போகிறதுக்கு. பட் ஹீ இஸ் சப்போஸ் டு பி வெரி குட் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும். பட் இந்த அந்தகன் பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்க படம் தான். இப்போ ஒரு ரைட் டைம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வருது. இந்த படம் ஒரு சக்ஸஸாக இருந்துச்சுன்னா, தோ இட் இஸ் அ ரீமேக் ஃபிலிம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இவர் பேசப்பட்டார்னா மீண்டும் பிரசாந்தை தேடி பல இயக்குநர்கள் அவர் வீட்டு கதை தட்டுறதுக்கான வாய்ப்புகள், பல தயாரிப்புகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பூர்த்தி செய்கிறாருன்றது நாளைக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சிடும் அப்படின்றது தான். ஆனால் பிரசாந்த் வெறும் கதாநாயகனா மட்டும்தான் நடிப்பாரா? ஐ மீன் இல்லை சார், அதையும் நான் கேட்டு பார்த்தேன். ஒரு எஸ்டாப்ளிஷிங் கேரக்டராக இருந்தால் பண்ணுவார் அப்படின்னா சார். எப்பயுமே ஒரு ஆசை வந்து எப்பயுமே ஒரு பெரிய கோடீஸ்வரனாக நம்ம நம்பர் 1 கோடீஸ்வரனாக இருக்கணும் தான் ஆசைப்படுவோம். ஒரு நடிகராக இருக்காருன்னா நான் ஒரு நம்பர் 1 ஹீரோவாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த ஆசை கண்டிப்பாக பிரசாந்த் இல்லை சார். யாராக இருந்தாலும் திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு அரசியல்வாதிக்கு அதே மாதிரி தான் இருக்கும், நம்பர் 1 இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். பட் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்துச்சா கண்டிப்பாக நடிப்பார். அதை ஏன் போய் அப்ரோச் பண்ணுறதுல தான் ஒரு கேள்விக்குரியது. அதுக்கான விடை தான் சரியாக தெரியல. எனிவேஸ், அந்த பெரிய கன்ஃபியூஷன். அந்த படம் வந்து நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா நிஜமாவே பிரசாந்தோட கரியரில் வந்து ஒரு பெரிய பீக் லைஃபே மாறும். ஏன்னா இப்போது விஜயும் வந்து அடுத்த அரசியல் பக்கம் போக போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இவருக்குன்னு ஒரு அஜித் வந்து அவருக்கு செட் ஆகிற மாதிரியான படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. பிரசாந்த் எப்போவுமே வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் இவருக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய நெசசிட்டியில் இருக்கார். அதில் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், குறிக்கிடுறதுக்கு மன்னிக்கும். நம்ம இவர் பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு சேதுன்னு ஒரு படம் வந்து தான் ஒரு பிரேக் கொடுத்துச்சு, புரியுதுங்களா? பட் அந்த மாதிரி இது ஒரு பிரேக் கொடுக்குன்னு சொல்ல. பட் திஸ் ஃபிலிம் குட் கிவ் ஹிம் அ பிரேக் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைன் ஃபிலிமாக இருந்துச்சு மற்ற லாங்குவேஜஸில். அதனால் இந்த தமிழில் வரும்போது எல்லாருமே அந்த மாற்று மொழி படங்களை பார்த்துருப்பாங்க, ஹிந்தியும் மற்ற லாங்குவேஜில் வந்து பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த தமிழில் வரும்போது ஒரு பிரசாந்தை போய் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போய் பார்த்து அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அப்படி வந்துடுச்சுன்னா உண்மையிலே வந்து அவரோட லைஃப்பில் இட் வில் பி எ டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து ஜானி படமே அது ரீமேக் படம் தான். ஜானிக்கு அப்புறமே அதில் பிரசாந்த் வந்து ஒரு கிரே ஷேட் ஆஃப் கேரக்டர் தான் பண்ணியிருப்பேன். ஆமாம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இது ஏன் ரீச் ஆகலை அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி தான் இதில் பிரசாந்த் தியாகராஜன் அவங்க அவ்வளோ ப்ரமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ப்ரொமோஷன்ஸ் 1-2 ஆனால் ஜானி கூட அந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் பண்ணல. இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் நல்ல ரீச் இருந்திருக்கு. இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பிரசாந்துக்கு ஒரு படம் வருது அப்படின்னு ஒரு ரீச் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறேன். அதை தான் நம்ம மக்களும் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். எனிவேஸ், நன்றி சார். நன்றி சிவா. நேயர்களே, இப்போ எங்களுடைய கலந்துரையாடலை பார்த்துருப்பீங்க. இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரையும் சிவபாலனும். நன்றி, வணக்கம்.